ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கடலைக்காய் வச்சுட்டு ஒரு பர்ஃபி செய்ய போகிறோம். இதுக்கு நான் வந்துட்டு 1 கப்புக்கு கடலைக்காய் எடுத்திருக்கேன், வேர்க்கடலை. 1 கப்புனா 3/4 கப்புக்கு சர்க்கரை எடுத்திருக்கோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாய் வந்துட்டு ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் சூடாகிடுச்சு. சூடானதுக்கப்புறம் இதை கொட்டி கொஞ்சம் வறுத்துட்டு இதனுடைய தோலை வந்து நம்ம எடுக்கணும். ஸோ அதுக்காக கொஞ்சம் வறுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகும் இந்த வேர்க்கடலை வந்து வறுக்கிறதுக்கு. இது நீங்கள் பச்சையாக போட்டிங்கன்னா செய்ய முடியாது, இது தோல் எடுக்கணும், அதுக்காக தான் நம்ம வறுத்துக்கிறோம். இதே மெத்தடில் நீங்கள் வெள்ளை எள்ளு கூட நம்ம வந்துட்டு பர்ஃபி பண்ணலாம். இது வந்து தீயாமல் பார்த்துக்கோங்க, தீஞ்சிச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா வராது. இப்போ நீங்கள் வறுக்கும் போதே வந்து வேர்க்கடலை வந்துட்டு பாருங்கள் வெடிக்க ஆரம்பிச்சுட்டு அது மேலே இருக்க தோலும் வந்துடும். இது வந்துட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ அது ஒரு தட்டு இல்லைன்னா முரத்தில் கொட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இது தோல் எடுக்கணும். சுடு நீங்கள் கை வச்சு செய்ய முடியாது. இப்போ இது ஆறிடுச்சு. இப்படி கையில் வந்துட்டு நீங்கள் பண்ணாலே அது மேலே இருக்க தோலெல்லாம் இங்கே பாருங்கள் இப்படி வந்துடும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒரு முறை இருந்துச்சுன்னா முரத்தில் கொட்டி புடச்சி எடுத்துடலாம் இந்த தோலை. இப்போ பாருங்கள் இதெல்லாம் தோல் எடுத்துகிட்டு புடச்சி எடுத்தாச்சு. இப்போ இது மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். இது நல்லா ஆற வச்ச பிறகு பண்ணுங்கள். என்ன சுட நீங்கள் போட்டு பண்ணிங்கன்னா தண்ணி ஆகிடும். ஸோ நல்லா ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இது பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. பேன் வச்சுருக்கேன், பேன் ஹீட் ஆகிட்டுருக்கு. இதில் வந்துட்டு சர்க்கரையை கொட்டிட்டு வேறு எதுவும் தண்ணியெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. இந்த சர்க்கரை வந்து கரைஞ்சி வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். கொஞ்சம் கிளறி விட்டுனே இருங்க, தீயாமையும் பார்த்துக்கணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமே வச்சுக்கோங்க. வெறும் நம்ம சர்க்கரை வேர்க்கடலை வச்சு தான் பண்ணுறோம். வெறும் 2 பொருளில் மட்டும் நம்ம வந்துட்டு வேர்க்கடலை பர்ஃபி செய்கிறோம். இது வந்து கரைஞ்சி நம்ம தண்ணி பதத்துக்கு இது வரணும், அது வரைக்கும் நீங்கள் கிளறி விட்டுனே இருங்க. கட்டி ஆகாமல் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நம்ம கலரில் சேர்க்க போகிறதில்ல. இப்போ இது கரைஞ்சி வருது இல்லைங்களா, ஒரு ப்ரௌனிஷ் கலரில். இந்த கலரில் தான் இப்போ பர்ஃபி வரும். இன்னும் கொஞ்சம் 2 நிமிஷம் ஆச்சுன்னா இப்போ இந்த கட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் சர்க்கரை வந்து கரையணும். இப்போ சர்க்கரை முழுக்க கரைஞ்சிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலை பவுட்ரு இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கிளறிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறுங்க. ஃபுல்லாக அந்த சர்க்கரையும் வேர்க்கடலையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகிட்டு இது வந்து கடாயில் ஒட்டாமல் சுருண்டு வரணும். அப்போ தான் நம்ம எடுக்கணும் இதுலேருந்து. பாருங்கள் எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு உங்களுக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது இல்லையா, இப்போ கரெக்டாக இருக்குது. இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இல்லையா, இதை வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு இது மேலே வைக்க போகிறேன். நீங்கள் வீட்டில் சாப்பிட்ற தட்டு, ரவுண்டு தட்டு இருந்துச்சுன்னா கூட அது மேலே கூட வச்சுட்டு செய்யலாம். இப்போ எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இது வந்து ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்திரத்து மேலே போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு நல்லா அந்த ஷேப்பு வரும். அதுக்காக கையில் உங்களால் செய்ய முடியாது அந்த சூட்டோட. இப்போ இது வந்துட்டு இந்த ஷேப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ரவுண்டு ஷேப்பில் தட்டு, சாப்பிட்ற தட்டு இருந்துச்சுன்னா கூட அதில் கூட வச்சு பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு விட்டுட்டு அப்புறமா கத்தியில் வந்து ஸ்லைஸ் போடலாம். ஏன்னா சுட பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்லைஸ் வந்து கரெக்டாக வராது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போது ஒரு 2 மினிட்ஸ் ஆறட்டும். இப்போ ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. ஒரு 2 நிமிஷம் விட்டுருக்கோம் நம்ம. ஏன்னா சூடாக பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு வராது. இப்போ 2 மினிட்ஸ் விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்லைஸ் போட்டுக்கலாம். கத்தியில் அப்படியே நீங்கள் கீறிட்டு வர முடியாது, இந்த மாதிரி வச்சு கத்தி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆறிட்ட பிறகு உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது நல்லா ஆற வச்சுட்டு ஸ்லைஸ் போட்ட பிறகு ஒரு ஏர்டைட் டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கடலை மிட்டாய் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் இது வந்து நம்ம பவுட்ரு பண்ணியிருக்கோம். ஸோ வந்து வேர்க்கடலை பர்ஃபி இது. இதே மெத்தடில் நீங்கள் எள்ளும் செய்யலாம். வெள்ளை எள்ளு போட்டு பண்ணுங்கள், அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பக்கத்துக்கு ஷேப் எடுத்துக்கலாம். இப்படி ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வரும். நீங்கள் இது லைன்ஸ் போட்டுட்டால் போதும், அதுக்கப்புறம் நம்ம உடச்சி கூட எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம எல்லாம் கட் பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் அப்படியே விட்டுருங்க, கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம திரும்ப பார்க்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு, கொஞ்சம் ஆறி இருக்குது. இப்போ நான் எடுத்து காட்டுற பாருங்க. இங்கே பாருங்க. இப்போ இன்கேஸ் இது வந்துட்டு சரியாக உங்களுக்கு கட் ஆகலைன்னா இப்படி எடுத்திங்கன்னா நீட்டாக வரும். பாருங்க, இந்த மாதிரி ஜாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா கூட இதை நீங்கள் பிரிச்சிங்கன்னா ஆறிட்டதுனால இப்படி எடுத்துக்கலாம். இதை நான் ஒரு பிளேட்டில் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வேர்க்கடலை பர்ஃபி ரெடி. இது ரொம்ப ஹெல்த்தி ரெசிபி கூட, பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம வீட்லேயே வந்து ஈஸியாக வந்துட்டு 2 இன்க்ரீடியன்ட்ஸ் தான், சுகரும் வந்து வேர்க்கடலையும் வச்சு நம்ம ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணியிருக்கோம். இதில் வந்து நேச்சுரல் கலரு, நம்ம கலர் கூட இதோட ஆட் பண்ணல, எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்கல. ரொம்ப ஈஸியாகவே சுலபமாக செய்யக்கூடியது. இதே மெத்தடில் செஞ்சு கொடுங்க பசங்க சாப்பிட்றதுக்கு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.